ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சிஸ்டர் வந்து நேற்று நான் வெண்டைக்காய் பச்சடி வச்சதுக்கு இது வெண்டைக்காய் புளிக்குழம்பு பச்சடி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு இன்றைக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக தாங்க வெட்டி வச்சுருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆக்சுவலாக பெருசாக வெட்டி போடணும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு அல்லது வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு. நான் இந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு கடுகு நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்படியே அந்த வெண்டைக்காயும் அதில் தட்டிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா மொறுன்னு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போடலாம். சாதாரணமாக நான் சமைக்கும்போது வந்து பெருங்காயத்தூள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால பெருங்காயத்தூள்லாம் தூக்கலாகவே இந்த பொடியில் நான் போட்டிருப்பேன். இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு உப்பும் போட்டுக்கலாம். இது நல்லா இந்த கன்சிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வற்றி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக அப்படி இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க.